ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரிஷப ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்ப்போம். இது பத்தி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரிஷப ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போமா ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு ராசி இல்லையா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உற்சாகமானாலும் ரொம்ப உற்சாகமாகிடுவாங்க, அப்செட் ஆனாலும் ஓவர் அப்செட் ஆகிடுவாங்க. இது ஒரு வித்தியாசமான கேரக்டர் உள்ள ஒரு ராசி. ஏன்னா சந்திரன் தானே மனோகாரகன், அவனே உடல் காரகன்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரையில் மாதத்தோட பெரும்பகுதி வந்து ராசியாதிபதியான சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல தனியாக இருக்காரான்னு பார்த்தா தனியாக இல்லை, குருவும் சேர்ந்துருக்காரு. அப்போ இதுக்கு வந்து சுக்கிரன் வந்து அசுரகுருன்னு பேர், அந்த குருவுக்கு வந்து பிரகஸ்பதி தேவகுருன்னு பேர். இது ரெண்டும் ஒன்றை ஒன்று பார்த்துக்கிட்டுச்சுன்னா அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் வந்து பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது, கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே நல்ல பலனை கொடுக்காது. முதல் விஷயம், வருவாய் நல்லா கொடுத்தால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளை அது கிரியேட் பண்ணும். குடும்பம் வந்து மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வந்ததுன்னா வருவாயில் கையை வைக்கும். இது வந்து மாதத்தோட முதல் 15 நாட்கள் தான். அதன் பிறகு வந்து குரு வந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுது. கொஞ்சம் கேப் விட்டுட்டு சுக்கிரனும் அந்த இடத்துக்கு போயிடும். அதனால் வந்து இந்த மாதத்தில் பெரும்பாலான பகுதிகள் வந்து குரு சுக்கிரன் சேர்க்கை இந்த ராசிலையும் அந்த ராசிலையும் மாறி மாறி வர்றதுனால கொஞ்சம் வந்து இந்த எல்லா ராசிக்கும் பாதிப்பு இருந்தாலும் கூட ரிஷப ராசிக்கு வந்து அந்த 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும். கொஞ்சம் வருவாயில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி இருப்பதனால என்னதான் நெருக்கடி கொடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் காலம் தாழ்த்தியாவது கிடைக்க வேண்டியது கிடைத்தணும். அதனால் கவலைப்பட வேணாம். இந்த பண நெருக்கடிகளை சமாளிக்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் புதனும் சுக்கிரனும் வந்து பரிவர்த்தனையாகி இருக்கிறதுனால அஷ்டலட்சுமிகளில் வித்யாலட்சுமியை ஒரு நாளில் வழிபடுறது, புதன்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுறது வந்து பண நெருக்கடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியும் இல்லாட்டி வேணுகோபாலன் அப்படிங்கிற பெயரில் உள்ள கிருஷ்ணருக்கும் வேணுகோபாலனுங்கிற பேர், அந்த வேணுகோபாலனுங்கிற பெயரில் உள்ள பெருமாள் கோயில்களுக்கு கிருஷ்ணன் கோயில்களுக்கு சென்று புதன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு நடத்தணும்னா ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வரலாங்கிறத இதில் மெயினாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ராசியிலேயே இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய சூரியன் வந்து ராசியிலே இருக்குது. கூடவே 2ஆம் அதிபதி புதனும் மாத தொடக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து நல்ல பலன் தான். ராசியில் சூரியன் இருக்கிறது, 4ஆம் இடத்து அதிபதி அங்கே இருக்கிறது நல்ல பலனாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சனியோட 3ஆம் பார்வை சூரியன் மேலே படுறதுனால நம்ம ஏற்கனவே சொன்னது தான், சூரியன் சனி எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எந்த வேலையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது. எதை எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து பாதியில் நிறுத்துகிற மாதிரி ஆரம்பிக்கும். ஆனால் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்துக்காதுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. எப்படின்னா சனிக்கும் சூரியனுக்கும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ரிஷபம் அப்படின்னு வரும்போது இங்கே 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சம்மந்தப்படுறது ஒரு வகையில் லேசான சிறப்பு. ரொம்ப நெருக்கடி கொடுத்தாலும் கடைசியாக போகிறப்ப சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற மாதிரி கடைசியாக ஒரு நல்ல வாய்ப்பையும் கொடுத்துட்டு போயிடுவார். அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டோம், பரவாயில்லப்பா கொஞ்சமாவது மூச்சு விட்றோங்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாருங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் சனி தொடர்பு ஏற்படுவதனால நிறைய பேருக்கு வந்து வேலையில் டென்ஷன் வரும். மேலதிகாரிகள் நமக்கு மேலே உள்ளவங்களால் பாதிப்புகள் வரும், கடுமையாக டென்ஷனை கொடுப்பாங்க. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இந்த ஒரு மாதத்துக்கு பொறுத்துக்கிட்டாங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. இன்னும் சிலர் வந்து மாதத்தோட 15 நாளைக்கு முன்னாடி, இப்போ வந்து இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு 2 வீக்குள்ளே கும்பிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரியமாணிக்க பெருமாளை கும்பிட்றதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்குது. பொதுவாக 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உடல்நிலை வந்து கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு வகையில் ஒரு இரிட்டேட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். பல பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உடம்புல வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, இல்லை வந்து சாப்பிட்டோன்னா நெஞ்சு சம்மந்தப்பட்ட எரிச்சல், ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ராகு கேது பயிற்சி வரும்போதே மாறிடும். அடுத்தது
இப்போ குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல வர்றது என்ன பாதிப்புன்னு சொல்லிட்டோம் இல்லையா. இந்த குருவும் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதிக்கு மேலே கடகராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த சனிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால ரிஷபராசிக்கு அதுலேருந்து தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால எதுவுமே இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை மனசில் வச்சுட்டு ஃபியூச்சரும் இப்படி தான் நடக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சில நெருக்கடியான சம்பவங்கள் நினச்சிட்டு அப்பா நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் சனிக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் தாக்கத்திலேருந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. சூரியனும் அடுத்த ராசிக்கு விலகின பிறகு தொழில் ரீதியாக ரிஷபராசிக்காரர்கள் முன்னுக்கு வருவதற்கான அடித்தளம் இப்போதே இந்த மாதத்து இறுதியிலேருந்தே அமைய தொடங்கி விடுங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்குங்கிறது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு. எப்படின்னா என்ன தான் பிரச்சனை இருந்தால் கூட வேலை வந்து ஏதோது ஒரு வகையில் நமக்கு வந்து ஓரளவு மனநிறைவு கொடுக்கும். எந்த வேலையும் இல்லாமல் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா மைண்டு வந்து வேறு கவனம் செலுத்திடும்ல. ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவாங்கள்ல. அதுபோல் ரிஷபராசிக்காரர்கள் எங்கே மகிழ்ச்சி அடையலான்னா இந்த காலகட்டங்களில் வேலை செய்கிற இடங்களில் மட்டும்தான் மகிழ்ச்சி அடைய முடியும். அதில் ஏதாவது க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறது, ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்குறது இதெல்லாம் செய்யலாமே தவிர வேலையை விட்டு வந்துடணும், விஆர்எஸில் வந்துடணுங்கிற எண்ணம் மட்டும் இந்த மாதத்துக்கு கூடாது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பிரச்சனை இருந்தாலும் எதிரிகளை அவர் வீழ்த்திடுவாருங்கிறதுல அதை மட்டும் கவனம் வச்சுக்கிட்டால் போதுமானது. அதுக்கு அடுத்தது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்லது, எந்த வகையிலும் மைனஸ் கிடையாது. அந்த சனி வந்து இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார். சனி வந்து தன்னுடைய பலனை கொடுக்கவும் ஆரம்பிச்சிடுவார். குரு பயிற்சிக்கு அப்புறம் சனிக்கு குருவோட பார்வையும் சேர்ந்து கிடைக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இனி வந்து நல்ல வேலை கிடைக்கும், நிறைய தொழில் அமையும். மனசுக்குள்ளே அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக அந்த மாதத்துலேருந்தே எண்டுலேருந்தே ஆரம்பிச்சிடும். அதனால் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம். எப்படி தான் இருந்தால் கூட இந்த சனி சூரியனோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நெருக்கடியை தான் கொடுக்குங்கிறத மட்டும் தெளிவாக இருக்கணும். அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சனிக்கு அடுத்து செவ்வாய் இருக்கு இல்லையா. அப்போ செவ்வாய் இன்னும் முழுமையாக விடுபடலை சனியோட கட்டுப்பாடை விட்டு. செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு வரும்போது தான் முழுமையான விடுதலை அடையும். அது வரைக்கும் சனியோட தாக்கம் எப்படி இருந்தாலும் செவ்வாய்க்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குங்கிறதுனால 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவி வழியில் வாழ்க்கை துணை விஷயத்தில் சில செலவுகள் வரலாம். அப்படி இல்லாட்டி சில டூருக்கு எங்கேயாவது வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக சில செலவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வாழ்க்கை துணைக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனுக்குடன் வந்து மருத்துவ சிகிச்சை செய்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ரிஷபராசிக்கு வந்து என்ன தான் நெருக்கடியை கொடுத்தாலும் கடைசி கட்டத்தில் வந்து மீண்டு வருவதற்கு ஒரு வழியும் வந்து தன்னாலேயே கிடைக்கும். அதனால் அவசரப்பட்டு வேலையை மட்டும் விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் வந்து ரிஷபராசிக்கு நம்ம கவனமாக சொல்ல வேண்டியது. அடுத்தது ஏற்கனவே சொல்லிட்டோம், சூரியனும் சனியும் சம்மந்தப்படுறதுனால சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். ரிஷபராசிக்கு வைகாசி மாதம் நடைபெறக்கூடிய முக்கியமான பலன்கள் இதை தாண்டி ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ரிஷபராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் வைகாசி மாதம் என்னென்ன கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. ரிஷபராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மிதுன ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.